பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கான அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களை இன்னும் கவனிச்சுக்கத்தான் இந்த அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். நான் இருக்கேன். உங்களை பத்திரமா பார்த்துப்பேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். நம்ம தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டின தமிழ் தாயின் தலைமகன் அவருடைய பிறந்த நாள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். திராவிட மாடல் ஆட்சிக்கு இலக்கணம் எழுதிய மாபெரும் தலைவருடைய பிறந்த நாள். இன்று இந்த திட்டத்தை தொடங்கி வச்சு இங்கே பேசின குழந்தைகளுடைய சிரிப்பு தான் அண்ணா அவர்களுக்கு நாங்க செலுத்துகிற மரியாதை. மிகுந்த மனநிறைவும் மகிழ்ச்சியும் நடந்துகிட்டு இருக்கிறேன். திராவிட மாடல் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் எளிமையான விளக்கம் சொல்லிடலாம். ஆனா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கிறதும் பாடுபடுறதும் எளிதானதல்ல. இந்திய சமூக சூழல்ல இவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, தெரியக்கூடாதுன்னு ஒதுக்கப்பட்ட சாமானிய மக்களுடைய எழுச்சி தான் திராவிட இயக்கம். அதனாலதான் மக்களுடைய மக்களா, மக்களுடைய குரலா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. மக்களுடைய தேவைகளை, இந்த சமூகத்துக்கு தேவையான மாற்றங்களை ஆட்சி பொறுப்பை பயன்படுத்தி இன்றைக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அரசியல் என்பது மக்கள் பணி, அது கடுமையான பணி. எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க சொகுசுக்கு இடம் இல்லை. நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. காலையில ஒரு இடத்துல மக்கள் கூட பேசிக்கிட்டு இருப்பேன். ஈவினிங்கு பல 100 கிலோமீட்டர் கடந்து இன்னொரு ஊர்ல, இன்னொரு பகுதியில மக்கள் கூட இருப்பேன். இந்த உழைப்பைத்தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர் ஆகியோர் எங்களுக்கு கத்து தந்திருக்கிறாங்க.